செய்திச் சுருக்கம். உள்நாட்டுச் செய்திகள். ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கத்தின் மீது நாட்டு மக்கள் வைத்திருக்கும் நம்பிக்கையும் திருப்தியும் உயர்ந்த மட்டத்தில் உள்ளதாக ஆய்வொன்றின் பெறுபர்கள் சுட்டிக்காட்டுகின்றன. மாற்றுக் கொள்கைகளுக்கான நிலையம் என்ற அமைப்பு ஜனநாயக ஆட்சி நிர்வாகத்தின் மீதான சுட்டன் பற்றிய ஆய்வை நடத்தியிருந்தது. இதன்போது ஜனாதிபதியின் மீது நம்பிக்கை வைத்துள்ள பிரஜைகளின் எண்ணிக்கை 75% என்ற அளவுக்கு உயர்ந்த மட்டத்தில் உள்ளமை தெரிய வந்துள்ளது. வெளிநாட்டுச் செய்திகள். இஸ்ரேலுக்கு ராணுவ உதவியாக 330 கோடி அமெரிக்க டாலர்களை வழங்கும் யோசனையை முடக்கும் நோக்கில் அமெரிக்க பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட திருத்தம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த திருத்தம் அமெரிக்க பாராளுமன்றத்தின் பிரதிநிதிகள் சபையில் நேற்று வாக்கெடுப்புக்கு விடப்பட்டது. இதன்போது 314 உறுப்பினர்கள் எதிராகவும் 104 உறுப்பினர்கள் ஆதரவாகவும் வாக்களித்தார்கள். இதன் பிரகாரம் அமெரிக்காவின் மூலம் இஸ்ரேலுக்கு ராணுவ உதவிகளை வழங்கும் முயற்சி முடக்கப்படும். விளையாட்டுச் செய்திகள். உலகக்கிண்ண சுற்றுத் தொடரின் 2ஆம் அரையிறுதிப் போட்டியில் இங்கிலாந்தை தோற்கடித்த பின்னர் ஆர்ஜென்டினா வீரர்கள் செய்த காரியம் சர்ச்சையை கிளப்பியுள்ளது. இந்த போட்டியில் 2-1 என்ற கோல் கணக்கில் ஆர்ஜென்டினாவின் வீரர்கள் வெற்றி பெற்றார்கள். இதனைத் தொடர்ந்து சர்ச்சைக்குரிய போல்கன் தீவுகள் தமக்கே சொந்தம் என கூறும் பதாதைகளை ஏந்தி கோஷமிட்டார்கள். இதற்கு எதிராக ஆர்ஜென்டினா வீரர்கள் மீது ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. செய்திச் சுருக்கம் கேட்டீர்கள்.